ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்டில இருக்கிற ஸ்கூல் பசங்களுக்கும், அவங்க பேரண்ட்ஸ்க்கும் செம்ம மாஸான அப்டேட் வந்திருக்கு. இனிமே நம்ம பசங்க மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதுற கஷ்டமே இல்ல. ஃபின்லாண்ட் மாடல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சூப்பரான எஜுகேஷன் சிஸ்டத்த நம்ம பள்ளி கல்வித்துறை தமிழ்நாட்டில கொண்டு வர போறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மொத்த பாடத்திட்டமும் சிலபஸும் அடியோடு மாறப்போகுது. இதில் நீட் எக்ஸாம், அப்புறம் இந்த பாலியல் கல்வி, செக்ஸ் எஜுகேஷன், டிஜிட்டல் லேர்னிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட புது விஷயங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க. நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காரு, வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்குமே ஃபாலோ பண்ண கல்வி முறை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மனப்பாடம், ரூட் லேர்னிங் சார்ந்ததாகவே இருந்துச்சு. அதனால் பசங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு தான் அதிகமாச்சு. உண்மையிலே புரிதல் இல்லைன்ட்டு பல வருஷமாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதை மாற்றத்துக்காக தான் மாநில கல்விக் கொள்கை 2025 ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இப்போது பிரம்மாண்டமான சிலபஸ் மாற்றத்தை கையில் எடுத்திருக்காங்க. இந்த மாற்றம் 2027-28 கல்வியாண்டிலிருந்து அமலுக்கு வரப்போகுது. இந்த புதிய சிஸ்டமில் என்னெல்லாம் வரப்போகுதுன்னு ஜஸ்ட்டு ஒரு ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபின்லாண்ட் மாடல் நோ மனப்பாடம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற சின்ன குழந்தைகளுக்கு எடுத்த உடனே எழுது படின்னு சொல்லி ரொம்ப லெட்டர்ஸை திணிக்காமல் ஃபின்லாண்ட் நாட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப நிதானமான கற்றல் முறை, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி லேர்னிங் கொண்டு வர போகிறாங்க. முதல்ல கேட்டல் பேசுதல், அதாவது லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங். அதுக்கப்புறம் தான் வாசித்தல் எழுதுதல். இது மாதிரி பொறுமையாக சொல்லி கொடுத்தா பசங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கற்றுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இனிமேல் எக்ஸாம்ஸில் மனப்பாடம் பண்ணி எழுதுகிற சிஸ்டமே கிடையாதான். அவங்களுடைய சிந்திக்கும் திறன், திங்கிங் ஸ்கில்லு, அப்புறம் ப்ராப்ளம் சால்விங், படைப்பாற்றலை வச்சு தான் மார்க் போட போகிறாங்களாம். ரெண்டாவது கிராமப்புற டிஜிட்டல் கல்வி, சமூக நீதி. புத்தக வாசிப்பு தான் பார்த்தீங்கன்னா அடிப்படை. ஆனால் புரியாத கடினமான விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண விளக்க டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. கிராமப்புறங்களில் அந்த இன்டர்நெட் இல்லைனா கூட ஆசிரியர்கள் மூலமாக அந்த டிஜிட்டல் அனுபவத்தை பசங்களுக்கு கொண்டு சேர்ப்பாங்க. அதே மாதிரி விளிம்பு நிலையில் மாணவர்களுக்கும் சமமான கல்வி கிடைக்கணுன்ட்டு குழு கற்றல், குரூப் ஸ்டடி முறையை அதிகப்படுத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் இதில் ரொம்ப முக்கியமான 2 அப்டேட்ஸ் இருக்குது. நீட்டு, ஜேஇ பயம் இனி இல்லவே இல்லை. சிபிஎஸ்சி சிலபஸை விட நம்ம சிலபஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கே, பசங்க எப்படி நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பாடத்திட்டம் பன்னாட்டு தரத்துக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இணையாக இருக்குது. மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சு படிக்கிறதால தமிழ்நாட்டு பசங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமையும் ரொம்ப ஈஸியாக தில்லாக பாஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாலியல் கல்வி, செக்ஸ் எஜுகேஷன். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இது ரொம்பவே அவசியம், ரொம்ப முக்கியம். அதனால் தொடக்க கல்வியிலிருந்தே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு குட் டச், பேட் டச் விழிப்புணர்வுலாம் கொடுத்து வராங்க. பசங்க வளர வளர அவங்க உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பாலின சமத்துவம் பற்றி ரொம்ப அறிவியல் பூர்வமாக சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்களுக்கும் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்களாம். இந்த மாற்றம் 2 கட்டமாக நடக்கும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிலபஸ் மாறும். பழைய சிலபஸ்லேருந்து புது சிலபஸ் மாறத்துக்காக எந்த குழப்பமும் வராமல் இருக்க ஒரு பிரிட்ஜி கோர்ஸ் நடத்தப்படும் சொல்கிறாங்க. அடுத்த கட்டமாக 9th to 12th வகுப்புக்கான சிலபஸ் மாறும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் கிடையாது. இது முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாட்டோட மாநில கல்விக் கொள்கையை பேஸ் பண்ணி தான், நம்ம பன்னாடு இருமொழி கொள்கை 2 லாங்குவேஜ் பாலிசி பேஸ் பண்ணி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு வேறு லெவல் மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கு. மனப்பாடம் கல்வி ஒழிஞ்சி புரிஞ்சு படிக்கிற சிஸ்டம் வரத்தை பார்த்தீங்கன்னா நிஜமாகவே ஒரு பெரிய குட் நியூஸ் தான். நீங்களே சொல்லுங்கள், ஃபின்லாண்ட் மாடல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த எஜுகேஷன் சிஸ்டம் தமிழ்நாட்டில் வந்தால் அது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? எஜுகேஷன்லேயே ஆகட்டும், ஜாப்லேயே ஆகட்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமான்ட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பர் அண்ட் பீஸ்.